ஹாய் வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இ-கவர்னன்ஸில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பண்ணுறதுக்கு இ-கவர்னன்ஸில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற டேப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட் சீஃபரர் ப்ரொஃபைல் கீழே ரெக்வஸ்ட் ஃபார் பர்சனல் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் சேம் ரெக்வஸ்ட் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் நம்ம ப்ரொப்போஸ் சேஞ்சஸில் நமக்கு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அதை ஃபில் பண்ணுங்கள். நம்ம நேமு டேட் ஆஃப் பர்த்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் அதையும் ஃபில் பண்ணிடுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நேமில் ஏதாச்சும் சின்ன டைப்போ எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு பாஸ்போர்ட்டே ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுவே நமக்கு பெரிய ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் கெசட் நோட்டிஃபிகேஷன் வாங்கணும். அது எப்படி வாங்கணுங்கிறது நான் லிங்க்கில் போடுறேன் பாருங்கள். இதில் நான் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிஜெக்ட் ஆனுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் பாஸ்போர்ட் காப்பி நான் ஸ்கேன் பண்ணி போடல. ஸோ நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி போட்டுருங்க மறக்காமல். அது இல்லாமல் நம்ம என்னெல்லாம் அட்டாச் பண்ணால் InDOS சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் ப்ளஸ் நம்மளோட கெசட் நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா அதையும் அட்டாச் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஜேபிஜி இல்லைனா பிடிஎஃப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.